முதல் அணியாக கொல்கத்தா பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்த நிலையில் நேற்றைய ஆட்டத்தில் லக்னோ அணியின் தோல்வி மூலம் இரண்டாவது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது ராஜஸ்தான். இருப்பினும் இன்னும் 2 போட்டிகள் மிச்சமிருக்கும் நிலையில் புள்ளி பட்டியலில் ராஜஸ்தான் அணி எந்த இடத்தை பிடிக்கும் என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது. தற்போதைய தரவுகளின்படி 13 போட்டிகளில் 9 வெற்றி 3 தோல்வி என 19 புள்ளிகளுடன் கொல்கத்தா அணி முதலிடத்தில் உள்ளது. அடுத்தபடியாக 12 போட்டிகளில் 8 வெற்றி 4 தோல்வி என 16 புள்ளிகளுடன் ராஜஸ்தான் அணி இரண்டாவது இடத்திலும், 13 போட்டிகளில் 7 வெற்றி 6 தோல்வி என 14 புள்ளிகளுடன் சென்னை அணி 3ஆம் இடத்திலும் உள்ளது. 12 போட்டிகளில் 7 வெற்றி 5 தோல்வி என 14 புள்ளிகளுடன் 4வது இடத்தில் ஹைதராபாத் அணி உள்ளது. இந்த சூழலில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அணிகள் எவை என்பது கடைசி லீக் ஆட்டத்தில்தான் தெரிய வரும். ஏனெனில் கொல்கத்தா அணிக்கு 1 போட்டியும், ராஜஸ்தான் மற்றும் ஹைதராபாத் அணிகளுக்கு தலா 2 போட்டிகளும் எஞ்சியிருக்கின்றன. மிச்சமிருக்கும் போட்டிகளின் வெற்றி தோல்விகளை பொறுத்தே முதல் 3 இடம் பிடிக்கும் அணிகள் குறித்து தெரிய வரும். அதேபோல் வருகிற 18ஆம் தேதி நடைபெற உள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தினாலே சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். ஆனால் 18.1 ஓவருக்குள்ளவோ அல்லது 18 ரன்களுக்கு அதிகமான வித்தியாசத்திலோ சென்னை அணியை வீழ்த்தினால் மட்டுமே பெங்களூரு அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் சூழல் உள்ளது. ஒருவேளை ஹைதராபாத் அணி எஞ்சியிருக்கும் 2 போட்டிகளிலும் படும் மோசமாக தோல்வியுற்றால் மட்டுமே டெல்லி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வாய்ப்புள்ளது. அதேபோல் ஹைதராபாத் அணி மோசமான தோல்வியை சந்திக்கும் நிலையில் லக்னோ அணி மிச்சமிருக்கும் 1 போட்டியில் அதிகபட்ச ரன் ரேட்டில் வென்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும். இந்த இரண்டும் நடப்பதற்கு 99% வாய்ப்பு குறைவு என்பதால் டெல்லி மற்றும் லக்னோ அணிகள் வெளியேறுவதற்கே அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.